ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி 2024ல் இந்த சென்னை, பெங்களூர், செகந்திராபாத், திருவனந்தபுரம் அண்டு மும்பை இந்த ஜோன்லலாம் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் போயிருக்கு, அதே மாதிரி பர் சீட்டுக்கு எவ்வளோ காம்படிஷன், டோட்டலாக அப் டு டேட் வரைக்குமே வந்து இன்னையோட வந்து ஆக்சுவலாக ஏஎல்பிக்கான அப்ளை பண்ணுற டேட் வந்து முடியுது. 19th February தான் லாஸ்ட் டேட்டு. நாளையிலேருந்து 20th Februaryலேருந்து 29th February வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி லிங்க் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த ஜோன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஜோனு, எந்த ஜோன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபு, இந்த 5 ஜோனை வந்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 148 வேக்கன்சி தான் இருக்குது. அந்த 148 எத்தனை பேர் அப்போ CBT 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். CBT 2க்கு வந்து 1:15 ஷார்ட் லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்னையில் வந்து ஒரு 2220 பேர் வந்து CBT 2 வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பெங்களூரில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த டேட்டா வச்சு எழுதுனது. ஸோ CBT 2க்கு எத்தனை பேர் போக போகிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெங்களூரில் வந்து ஒரு 7095 பேர் CBT 2 கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி செகந்திராபாத்தில் வந்து ஒரு 11,370 மெம்பர்ஸ் வந்து CBT 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. திருவனந்தபுரமில் வந்து ஒரு 1050 பேர். திருவனந்தபுரமில் வந்து வேக்கன்சி கம்மி தான். அதே மாதிரி மும்பையில் வந்து ஒரு 8205 மெம்பர்ஸ் வந்து CBT 2 வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் 19th February வரைக்கும் கூட இல்லை, 18th February மார்னிங் ஒரு 10 o'clock வரைக்கும், சரிங்களா, அது வரைக்கும் இருந்த டேட்டா மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா 62,128 அப்ளிகேஷன் போயிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து 19th Feb இன்றைக்கி நைட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வந்து மேபி இதுக்கு மேலே ஈவினிங்க்கு மேலே அப்ளைலாம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் சர்வர் வந்து பிஸியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணாதவங்க ரிப்பீட்டடாக சர்வர் ஓப்பன் ஆகலைன்னு இது வரைக்கும் அப்ளை பண்ணலன்னா ஈவன் இப்போ கூட ட்ரை பண்ணுங்கள். சர்வர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு விட்டுறாதீங்க. திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்ளை பண்ணலன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18th February வச்சு 18th February காலைல வந்து ஒரு 10:45 அது வரைக்கும் அப்ளை பண்ணவங்கள வச்சு கேல்குலேட் பண்ணாலே பர் சீட்டுக்கு வந்து 420 பேர் காம்படிஷன். சரிங்களா? இப்போ வந்து ரொம்ப நம்ம மினிமலாக எடுத்தோன்னா கூட இப்போ 19th Feb இன்றைக்கி நைட் வரைக்கும் இன்னொரு 10,000 பேர் சேர்த்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 10,000 வேணாம், ஒரு 8,000 கூட வச்சுக்கலாம். ஒரு 70,000 அந்த மாதிரி போட்டால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பர் சீட்டுக்கு வந்து சென்னையில் வந்து 480 பேர் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி வந்துடுது. சென்னை வந்து நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து சென்னை டிவிஷனில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே போட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஒரு 3 days முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பர் சீட்டு காம்படிஷன் வந்து ஒரு 290 அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? 3 days முன்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். 43,466 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது 15th Feb வரைக்கும். இந்த ஒரு 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ அகைன் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப மினிமலாக போட்டாலே ஒரு 10,000 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 485 மெம்பர்ஸ் வந்து காம்படிஷன் வந்து பர் சீட்டுக்கு வந்து வர மாதிரி இருக்குது. அடுத்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா பர் சீட்டுக்கு வந்து அதாவது 19th Feb 1 மணி, ஓகேங்களா, 1:15 AM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1,44,754 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பர் சீட்டுக்கு காம்படிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 306 பேர் வந்து பர் சீட்டுக்கு வந்து காம்படிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி செகந்திராபாத்தை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ வேக்கன்சி நல்லா இருக்க அதனால் ஃபார்மே வந்து அங்கே வந்து கொஞ்சம் நிறைய தான் போயிருக்கு. ஓகேங்களா? 2,32,990 மெம்பர்ஸ் வந்து செகந்திராபாத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. பர் சீட்டு காம்படிஷன் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 307 மெம்பர்ஸ் பர் சீட்டுக்கு வந்து செகந்திராபாத்தில் காம்படிஷன். அதே மாதிரி திருவனந்தபுரமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பெங்களூர், செகந்திராபாத் இது ரெண்டுத்தை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு காம்படிஷன் ஆவரேஜான கட் ஆஃப் தான் போகும். மற்ற ஜோனை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஆவரேஜாக தான் போகும். பெங்களூர், செகந்திராபாத் ப்ளஸ் மும்பை இந்த மூணுத்துலேயும் வந்து ஆவரேஜாக தான் போகும் அப்படின்ற மாதிரி நமக்கு கெஸ் பண்ண முடியுது சென்னையை கம்பேர் பண்ணும்போது. இந்த திருவனந்தபுரமில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணது வந்து ரொம்ப கம்மி தான்.
14,750 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் வேகன்சியுமே வந்து திருவேண்டரமில் வந்து ரொம்ப கம்மி, 70 தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 70 தான். ஸோ திருவேண்டரமில் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. வேகன்சி என்னது கட் ஆஃப் வந்து ரொம்பவும் கம்மியாக போகலாம், இல்லைனா ரொம்ப டிராஸ்டிக்காகவும் இன்க்ரீஸ் ஆகலாம். திருவேண்டரம் வந்து நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2018 ஏஎல்பி டெக்னீஷியன் ப்ளஸ் இந்த அதுக்கப்புறம் குரூப் டி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவேண்டரமில் வந்து கட் ஆஃப் வந்து அங்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா, திருவேண்டரமில் தான். பட் இந்த என்டிபிசி இந்த குரூப் டியில் பார்த்திங்கன்னா திருவேண்டரமில் தான் வந்து ரொம்ப கம்மி. இந்த என்டிபிசியில் லெவல் 5 போஸ்டிங்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பாதிக்கு பாதி தான், 50% 40% தான் கட் ஆஃப் வந்து திருவேண்டரமில் இருந்தது நிறைய கேட்டகரிக்கு. ஸோ வந்து திருவேண்டரம் வந்து நம்ம வேகன்சி கம்மி, அப்ளை பண்ணவங்க கம்மி அப்படின்றதால ரொம்ப கம்மியாகவும் வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இல்லை நார்மலாக வரும் என்னன்னே கெஸ் பண்ண முடியாது. அஃபிஷியலாக எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் தான் இந்த ஜோன் வந்து டேஞ்சரா இல்லை ரொம்ப சேஃபரான்றது தெரியும். மும்பையை பொறுத்தவரைக்கு ஓரளவுக்கு சேஃபரான ஜோன் தான் மும்பை. வேகன்சியுமே நல்லா இருக்குது. வேகன்சியுமே வந்து ஒரு 547 போஸ்டிங் இருக்குது. 1,55,308 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பர் சீட்டு காம்படிஷன் வந்து 284 மெம்பர்ஸ் வந்து காம்படிஷன் மும்பையில். பட் இந்த 5த்தில் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எது சேஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கி மிட் நைட் 2:45 வரைக்கும் 2:45 AM வரைக்கும் இத்தனை ஃபார்ம் வந்து போயிருக்கு. இதில் நம்ம சேஃபர்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 இதை வந்து நம்ம டாப்பாக கேட்டகரைஸ் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு அக்கார்டிங் டு இந்த ஃபார்ம் அப்ளைடு இதை வச்சு பார்க்கும்போது மும்பை வந்து சேஃபான ஒரு ஜோன் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் சேஃபான ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செகண்டராபாத் இல்லை பெங்களூர், இந்த 2 வந்து மும்பைக்கு அடுத்த பட்சத்தில் சேஃபான ஜோன். சென்னை வந்து கண்டிப்பாக 100% டேஞ்சரான ஜோன் தான். ஏன்னா இவ்வளோ பேர் ஃபார்ம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு போயிருக்கு. ஈவன் சென்னையில் வந்து வேகன்சியுமே இதுவாக இல்லை, நார்மலாக இல்லை. ஸோ இப்போ இந்த சீட் இவ்வளோ அப்ளை பண்ணதை வச்சு பார்க்கும்போது வெறும் சவுத் இண்டியன்ஸ் மட்டும் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருப்பாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 2018 ஏஎல்பி குரூப் டி ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து ஜேஇ ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த என்டிபிசி ஆகட்டும், 2019 என்டிபிசி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சென்னையில் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவும் குறையில, ரொம்பவும் ஏறல, ஒரு மாதிரி நார்மலாக ஆவரேஜாக போயிருந்தது. ஸோ அதை வச்சு எல்லாருமே சென்னையை வந்து ஒரு டேஞ்சர் ஜோனாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. ஸோ சென்னை அப்ளை பண்ணவங்க இது வந்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்ல, நம்ம இன்னுமே சின்சியராக படிக்கணும். இவ்வளோ பேர் இங்கே ஃபார்ம் போட்டிருக்காங்க, நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக படிக்கக்கூடாது, சரிங்களா. பயங்கர சின்சியராக படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் திருவேண்டரம் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப லோவாகவும் போகலாம், ரொம்ப ஹையாகவும் போகலாம். நம்ம பசங்க மேக்ஸிமம் வேக்கன்சி அப்ளைடு இதெல்லாம் பார்த்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்கள் இன்னும் டைம் இருக்குது, ஜூன் ஜூலையில் தான் எக்ஸாம். ஸோ வந்து டெய்லி உங்களோட பெஸ்ட்டு. நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு கிடச்ச ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தேன். நான் வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் இருக்கேன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருக்கணும். இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்டிங் எடுத்துடலாம். உங்களுக்கு இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட் வந்தால் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோஸ். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க், இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பபாய், டேக் கேர்.